அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நான் ப்ரீவியஸ் பதிவில் சொல்லியிருந்தேன், கோரிக்கை பாபா கோயிலில் தான் நம்மளுடைய ஆயுஷ் அண்ட் மிருத்யுஞ்சய ஹோமம் நடக்க இருக்குன்னு. இது வரைக்கும் சங்கல்பம் பண்ணலைன்னா, பண்ணணும்னு ஆகிரகம் இருக்கிறவா இமீடியட்டாக கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரத்தை கொடுத்துருங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் ஒரு 10 வரிக்குள்ளே நீங்கள் அதை எழுதி கண்டிப்பாக இந்த சங்கல்பத்தோடு சேர்த்து அனுப்புங்கோ. அதுக்கு பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் அதுக்கான பிரார்த்தனை கம்பல்சரி பண்ணுவேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் பதிவில் நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, லக்ஷ்மி நாராயணன்ஜி இப்போ கொஞ்சம் பிரபலமாயிட்டாருன்னே சொல்லணும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம், அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார் இந்த மாமனிதர்னு. ஏன்னா பண்ண மாட்டேன்னு சொன்னவளை அவர் மூலமாக பண்ண வச்சுருக்கார் பாபா இந்த ஹோமத்தை. ஸோ அந்த லக்ஷ்மி நாராயணன்ஜி நேற்றுக்கு என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபோனில் நான் அவர்கிட்ட சொன்னேன், யூ டோன்ட் நோ எனி திங் பட் யூ டிட் எவ்ரி திங் அப்படின்னு சொன்னேன். என்ன ஆச்சுன்னு கேட்டார். அப்போ தான் இதை டீட்டெயிலாக சொன்னேன், இந்த யாகத்தை பற்றின விஷயங்களை. இட் வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் இமீடியட்டாக ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஹி கால் மீ அகெயின் அண்ட் அவர் என்கிட்ட சொன்னார், நாளைக்கு அங்கே வரோம். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா யார் யாராத்துக்கு போனோம்னாலும் நாளைக்கு நாங்கள் வரட்டுமா, நீங்கள் இருப்பேளா அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாக கேட்போம் இல்லையா. நான் அவரோட வாய்ஸில் நான் பொதுவாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு கமெண்டாக ஒரு விஷயம் வந்ததுன்னா அது நான் பாபான்னு கன்சிடர் பண்ணுவேன்னு. ஏன்னா எனக்கு நன்னாவே தெரியும் பாபா சொல்கிறது எப்படி இருக்கும், மனுஷா சொல்கிறது எப்படி இருக்கும்னு. நன்னாவே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். யார் பேசினாலும் அது ஒரு, இப்போ நான் சுந்தர் சாய் சொன்னேன் பார்த்தீங்களா, கோரிக்கை பாபாவோட இடத்துக்கு இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, எப்படி இங்கே ஓகேவா, அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னார். அப்போது அது பாபா சொல்கிறது. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயண்ஜிட்ட பேசும்போது, நாளைக்கு நாங்கள் அங்கே வரோம், நீங்கள் இருப்பேளா, நாங்கள் வரட்டுமா, நோ 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 நாங்கள் வரோம். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். எதையுமே நம்ம எடுத்துக்கும் போது சுவாமிகிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிறத இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அந்த விஷயம் நடக்கணுமான சுவாமி அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார், கேட்க வரலாம் மாட்டார். அப்படி அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அவர் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவருக்கு என்ன மிராக்கிள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியணும். அவளோட சேர்ந்து பிரபா நாராயணன் வந்திருக்கா. அவளை பற்றி சொல்லணுன்னா இன்னும் பெரிய பேஜஸ் போயிட்டே இருக்கும். அவளை பற்றி லக்ஷ்மி நாராயண்ஜியே சொல்லுவார். அவள் வந்து ஸோ ஆஃப்சம், சிம்பிள், ஹம்பிள், ஸோ லவ்லி. இதுக்கு மேலே நான் சொல்லணுன்னா சாயோட க்யூட் குழந்தை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா சாயை பார்த்தா எனக்கு மட்டும்தான் கண்ணீர் வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கதறி அழற ஒரு ஆளை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கும் அவருக்குமான பந்தம் அப்படி, அது என்னமோ தெரியல. அவர் சொன்னால் மற்ற எந்த விஷயத்துலையும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படி இருப்போம். நான் அவரை சொல்லும்போது மாத்திரம் ரொம்ப மெல்ட் ஆகிடுறோம்ல, நிறைய பேரோட கண்ணுலேருந்து அப்படி வந்துடும். அதை மீறி வந்த விஷயத்தை நான் பார்த்தேன் அவள்கிட்ட. அது அவளே சொல்லுவா, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட்ஸ் இப்போ உங்களுக்காக பார்க்கலாமா? ஓம் சாய்ராம். என் பேர் லக்ஷ்மி நாராயண். ஜோதி சாய் ஆல்ரெடி நிறைய இன்ட்ரொடக்ஷன் என்னை பற்றி சொல்லிட்டாங்க. எதுவும் அறியாதவன் நான். பட் என்னை வச்சு என் ஒய்ஃபை சேர்த்து வச்சு தான் இந்த யாகத்தை பற்றியே பேச்சு வந்தது. எல்லாமே ஒரே ஷாக்காக இருந்தது. நேற்று அவங்க வந்து சடன்லி எனக்கு ஒரு கால் வந்தது அரௌண்ட் 10 o'clock. அதாவது இந்த மாதிரி யாகத்துக்கு வந்து இப்படி ஆயிருக்கு, நீங்கள் எப்படி இது மாதிரி டிசைட் பண்ணி பணம் அனுப்பிச்சிங்க, அதுவும் டேட் ஏதோ சொல்லியிருக்கீங்களே, எப்படி இது. எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியலை. ஆக்சுவலாக இது எப்படி ஆச்சு, என்னதாச்சு. அப்புறம் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது பெரிய டிஸ்க்ளைமர் தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாமே உங்களால் தான் ஆரம்பிச்சது, உங்களால் தான் முடிய போகுது அப்படின்னாங்க. பட் இது ஆக்சுவலாக ஒரு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா இது சடன்லி ஆன் 3rd of October I have sent this money of 522 with a footnote that this is towards Yagam on 16/10, and this happened at early morning around 4:56 or 4:57, whatever be the time. என்னை பொறுத்தவரை அது என் மொபைல், நான் பண்ணியிருக்கேன். பட் அது என்ன பண்ண வச்சாரா இல்லை நான் பண்ணினேனாங்கிறது தான் எனக்கு நிஜமாகவே தெரியல. பட் இன் ரியாலிட்டி எஸ், it has gone from my mobile, and then that is how the whole thing has started. என்ன introduce பண்ணோன்னா, I'm a devotee of Sai. My wife is a very very staunch devotee of Sai.
If I'm 10%, she is 100%. That is the difference actually. So a lot of things keep happening in our lives, which we'll have to say that we are very, very blessed from the Almighty. We have a great support in whatever we do. The other thing what happened yesterday was very, very strange. After the call, actually I was completely dazed. I didn't know what to say, what to do, and I didn't want to give a shock to my wife also, because அந்த பணம் அனுப்பிச்சதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் நானும் அந்த பணம் அனுப்பிச்சப்பறம் அதை பற்றி மறந்துட்டேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஸோ இட் வாஸ் சம்திங் வெரி நார்மல் as far as I was concerned. And so when the call came yesterday, I really did not know how to relate to the whole thing. So it took some time, a lot of time. So went and prayed, came back. Then suddenly I said, okay, let's go to Shirdi tomorrow. அப்படி தான் முதல்ல டிசைட் பண்ணோம். Then we have a practice of casting a chit and then taking a decision, போலாமா வேணாமா. So before she could bring the, she did that thing, brought the chit. Before opening the chit, I said, no, let's not do that. Let's go to Jyoti Sai's house tomorrow. I don't know, who forced me to do, how it, I was not thinking about these things at all. But it was very, very spontaneous. And that's why we are here today. அது நான் சொன்னது I mean, later on my wife only told me, நீங்கள் ரொம்ப இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பர்மிஷன் கூட கேட்கல, வரட்டுமான்னு கேட்கல, ஒரு நாகரிகம் இல்லாமல் வரோம் சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா I mean, I really don't know whether I did it or whatever maybe. I mean, we are here today. We enjoyed the August company of Sai and Jyoti Sai, the family, Suresh, avanga pasanga. So it was a great afternoon for us. You know, we are very, very, very blessed to be here. Both of us read Sai Charitra every day. At least one chapter we read every day. My wife reads more, so I read at least one chapter. There's one more thing which I need to add. Inniki, while all this was happening, when I told my wife that we'll go to Jyoti Sai's house, she literally jumped. Ena, early morning during a meditation, she has prayed to Sai saying that, take me to her home someday. Believe it, it is someday. I want to see the glow in Sai's eyes in that photograph which is there in Jyoti Sai's house. So that, I mean, so it's a miracle that she should be thinking in the morning, and without me knowing that, and without her knowing what all has happened, and we take a decision that we will travel to Chennai from Bangalore and spend time with Sai and the family here. I consider this again as another miracle. And again, all I can keep saying is that yes, we are very, very blessed. We are very, very blessed. Sai Ram. என்னை கவனிச்சலா, லக்ஷ்மி நாராயண்ஜி சொன்னதெல்லாம் கேட்கும்போது ஒரு விதமான அதிர்ச்சி கூட வருது இல்லையா? ஏன்னா அதற்கெல்லாம் நான் காரணமே இல்லை, அது நடந்தது எப்படின்னு அவருக்கும் தெரியல. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க, இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், இது எப்படி பாபா எந்த அளவுக்கு கையாண்டிருக்காரு இந்த விஷயத்த, ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லையா? அதான் நான் அடிக்கடி சொல்லியிருந்தேம்மா, இந்த மக்குனி மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது இந்த பாபா குட்டியாக தான் இருக்கும்னு. எது கேட்டாலும் அப்படிதான். நமக்கு என்ன விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடக்கும், ஆனால் நம்மளுக்குமே அது தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, எப்படி அதை வைட்டலாக ப்ளே பண்ணணுங்கிறது அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான மூமெண்ட்டை தான் லக்ஷ்மி நாராயண்ஜியும் என்கிட்ட சொன்னார். டிஸ்க்ளைமரே போட்டார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நடந்துருச்சானா அப்படின்னு. எனக்கு அதை கேட்டோன்னே இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருந்தது. ஏன்னா பேசும்போது திடீர்னு இங்கிலீஷ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிறது. அதே தான் அவருக்கும் சம்பவிச்சது. என்ன ரொம்ப நல்ல ஸ்பீக்கர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் அவர் ஆரம்பித்தார். நீங்கள் எந்த லாங்குவேஜ்லன்னா பேசுங்க, நம்ம டிவோட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பா, நான் சொல்லிடுறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு கேரண்டி கொடுத்தேன். ஸோ அவர் சொன்ன விதமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சின்னதாக ஒரு ரிகேப் மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, காலங்காலத்தால் எழுந்திரிச்சோன்னே யாரும் அந்த பணத்தை அனுப்பணுங்கிற இன்டென்ஷன் அவளுக்கு இருக்குது. அது எதையும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. ஸோ அது நடந்தது, அவருக்கு அது எப்படி நடந்ததுன்னே தெரியல, ஆனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம், சம்பவம். ரெண்டாவது, அவள் வைஃப் சொன்னா பார்த்தேளா, நான் சாய்ராம் வீட்டில் இருக்கிற பாபாவோட கண்ணை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது அவள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தா. ஆனால் இவர்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை.
அப்போ இவர் திடீர்னு வந்து ஷிரடிக்கு போகலாமான்னு கேட்டோன்னே எனக்கு கொஞ்சம் பிரார்த்தனை எல்லாம் இருக்குது, அதனால போகலாமா வேண்டாமா முதல்ல பாபாட்ட கேட்டுட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் சீட்டை எழுதி போட்டுன்னு வரும்போது திடீர்னு இவர் என்ன பண்ணுறார், கையில் இருக்கிற மொபைலில் திருப்பி இப்படி காமிக்கிறார். காமிச்சோன்னே அதில் நம்மளோட பாபாவும் நான் ஓடின்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே பார்த்துட்டு இவள் பார்க்குறா, என்னன்னு கேட்டோன்னே இங்கே போகலாமான்னு கேட்டிருக்கா. அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாலாம். எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு விஷயம் மனசுக்குள்ளே நினைக்கிறோம், நம்ம மற்றவாள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் நம்ம கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அவள் புரிஞ்சுட்டு நம்மக்கிட்ட கேட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த சம்பவத்தை வந்து அவளால் மறக்கவே முடியல அப்படின்னு அவள் சொன்னான். அவளும் இனிமேல் பேச இருக்கா. அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, நான் சொன்ன மாதிரி ரொம்ப லவ்லியான பர்சன். என்கிட்ட வந்து கேட்டபோது இந்த விஷயம் நடந்தது, அவள் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதனால நான் உடனே சொல்லலை. வந்துட்டு நான் உங்களை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு பிரபாஜி கேட்டா. நான் தாராளமாக அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் வரவா எல்லாரையுமே பாபான்னு நினைக்கும் போது அவளை மாத்திரம் நான் எப்படி வேற்றுமையாக நினைக்க முடியும். ஐ செட் எஸ் அப்படின்னு. ஷீ ஹக் மீ அண்ட் ஷீ டோல் மீ சம்திங் அண்ட் ஷீ ஸ்டார்டட் வீப்பிங். அந்த அந்த ஒரு மாதிரி ஒரு வீப்பிங் இருக்கும் இல்லையா, ஒரு அழுகை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நான் சொன்னேன், டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட், நீங்கள் ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கள் அப்படின்னலாம் சொன்னோன்னா அவள் நிஜமாகவே எனக்கு ஷிரடியும் இந்த துவாரகமாயும் வேறு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்டடாக சொல்லியிருக்கா. அது என்கிட்ட சொல்லும்போது அந்த இருந்த அந்த ஃபீல் வேறு. அதே மாதிரி நான் அவள்கிட்ட ஹக் பண்ணும்போது என்கிட்ட பாபா சொன்னது, இது உன்னோட சோல்மேட்னு சொன்னார். நமக்கே தெரியாது இல்லையா, பல ஜென்மங்களாக சிலப்போ நம்ம கனெக்டடாக இருந்திருப்போமா இருக்குமானா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்ம மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த அன்பு, பரிவு, பாசம், சந்தோஷம் அதெல்லாம் வந்து நான் அவள்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதுக்கு உண்மையிலேயே ஐ எம் வெரி ஹாப்பி டு see them both. அண்ட் பிரபாஜி தான் ரொம்ப மெல்டட். சொன்னோன்னே இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே வந்துட்டு 1/2 மணி நேரமாக நான் போய் டச் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி அதுக்கப்புறம் தான் அவள் எழுந்திருந்தா. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்குள்ளே என்ன இருக்குது பந்தம்னெல்லாம் எனக்கும் தெரியாது. ஆனால் பாபாவோட பந்தம் இருக்கிறவ எல்லாம் நம்மளோட பந்துக்கள் தான் அப்படிங்கிறது என்னால் தாராளமாக சொல்ல முடியும். ஏன்னா உண்மையான பாசம், உண்மையான அன்பெல்லாம் வந்து நமக்கு அவள் சொந்தமாக பந்தமாக பிளட் ரிலேஷன்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதெல்லாம் அதையும் மீறின செயல் அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. ஸோ அவள் பேசின அந்த மூமெண்ட்டை நீங்கள்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை அடுத்த பதிவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நான் 17ஆம் தேதி அன்னைக்கு ஆயுஷ் மற்றும் மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணதை விட இது கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. இதை பல விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தேன்னா மிருத்யுஞ்சய ஹோமம் சிவனுக்கும், ஆயுஷ் ஹோமம் தன்வந்திரி, அதாவது பெருமாளுடைய அவதாரம் இல்லையா அவர். ஆக இதை இரண்டும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். குருவருளால் பண்ண போகிறோம். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக, அதுவும் கோரிக்கை பாபா இடத்துல வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணுங்கிறதுக்காக பண்ண போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்படி நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்குங்கிறது சொல்லவே முடியாது. இனி நம்ம பண்ணுவோமாங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி நடத்தின்னு இருக்கார் அவர். அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்க போகிறது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடியவா எல்லாரும் அங்கு பங்கெடுத்துக்கணும். உங்களுக்கு சங்கல்பம் பண்ணோம்னா ஒரு நபருக்கு 522 ரூபாய். நான் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கேன், என்னால் பங்கெடுத்துக்க முடியாதுன்னா தாராளமாக நீங்கள் பணத்தை அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய கோரிக்கை என்னன்னு அனுப்புங்க. நாங்கள் கண்டிப்பாக கோரிக்கை சுவாமிகிட்ட வச்சுட்டு ஹோமம் பண்ணிவிட்டு அதோட ரஷையோடு சேர்ந்து பிரசாதமும் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான போஸ்டல் சார்ஜஸ் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப சுலபம் இல்லையா. இந்த விஷயத்தை நம்ம கையில் கொண்டு வந்து பாபா தராருன்னா இதை விட பெரிய என்ன சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது. அதுவும் புரட்டாசி மாதத்தில் இந்த 17ஆம் தேதி ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லபரோட சமாதி டே. ஸோ சித்தமங்கல ஸ்லோகத்திற்கும் ஸ்ரீபாத வல்லபருக்கும் பாபாவுக்கும் பெருமாளுக்கும் அதுவும் அம்பாளுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சுந்தர் சாய் அவர்கள் நம்ம துவாரகமாய்க்கு வந்து பாடும்போது நடந்த அற்புதத்தை பார்த்துருந்தேன்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் பதிவை பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு ஹோமம் நடக்கிறதுங்கிறது எங்கெங்கேயோ சுவாமி சேர்த்து வச்சிருக்கார். அதுலேயும் ரமாஜி வந்து ஒரு அற்புதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. இந்த அன்னைக்கு ஆயுஷ் ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் பண்ணுறது அப்படிங்கிறது மிக அதிகமான பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்கோ. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லாருக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.